அல்லேலூயா. அப்ப இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக கர்த்தருடைய மகனே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலை சிங்க குகையில போட்டாங்க. அல்லேலூயா. அந்த சிங்க குகையில போடும்போது கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனை விடுதலை ஆக்கினார். நல்ல கரங்களை கட்டி அதற்கு ஆதாரமான வசனம் பாருங்க. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்துல அல்லேலூயா, தானியேலை சிங்க குகையில போட்ட போது ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனை விடுதலை ஆக்கினார். அதை நம்ம பார்க்கிறோம், இங்க வேதாகமத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. 22வது வசனம் வாசிங்க. 22வது வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாய்களை கட்டி போட்டார். அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நீதிகேடு செய்வதில்லை என்றான். அப்பொழுது ராஜா அல்லேலூயா, சிங்கத்துடைய குகையில போட்ட போதும் தானியேலுக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டினார். அல்லேலூயா. எனக்கு விடுதலைக்காக வந்திருக்கிற மகனே உனக்காக தூதனை அனுப்புவார் கர்த்தர். விசுவாசத்தோடு அல்லேலூயா. எப்படி தானியேலுக்கு சிங்க குகையில விடுதலை கொடுக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினாரோ, இன்றைக்கு இந்த ஜப அறையில, இந்த ஜப கோபுரத்துல வந்திருக்கிற மகனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு ஒரு தூதன் உங்க கூட வருவார். அல்லேலூயா. உங்களை சிறப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போடுவாரு. ஏன்னா தானியேலுக்கு அதுதான் செஞ்சாரு. தானியேலை குகையில போட்ட போது, அவனை அரெஸ்ட் பண்ணிட்ட போது, அந்த குகைக்கு சீல் வைத்துட்ட போது அந்த இடத்துல முழுவதுமாய் காவல் போட்டு பாதுகாத்தான். அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேல் உயிரோடு கூட இருந்தான். அல்லேலூயா. 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 மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றியிருக்கிறார். நாமே சொல்லுவோமா? இந்த நாளில அருள்நாதர் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, அப்போ இன்றைக்கு விடுதலையின் ஜபத்துல, இந்த விடுதலையின் ஆராதனையில எப்படி தானியேலை அருள்நாதர் இயேசு விடுதலை ஆக்கினாரோ, அதே போல உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. நம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவாரு. அல்லேலூயா. நம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவாரு. நம்ம பாருங்க, நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். மந்தைக்கு மேய்க்கிற இடத்துல தூதனானவர் வந்து உங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஒரு தூதன் சொல்லி அருள்நாதர் இயேசு பிறந்து இந்த உலகத்தினுடைய எல்லா துக்கங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், பாவங்களையும் சுமந்து அவர் நமக்கு அல்லேலூயா ரட்சிப்பின் பரலோக கதவை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருள்நாதர் இயேசு இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் மகனே ஆண்டவர் கொடுக்கிற இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக தானியேலுக்கு அல்லேலூயா ஒரு விடுதலை உண்டானது. அல்லேலூயா. தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்தார். அப்ப அருள்நாதர் இயேசு நிச்சயமாகவே இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு விடுதலையை தருவார். ஆமே சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யார் இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது நீங்க எந்த ஆசீர்வாதத்தை வேதாகமத்துல நீங்க எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லது நீங்க இந்த உலகத்துல ஜெயித்த மனிதர்களை நீங்க போய் கேட்பாங்க, நீங்க ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? நீங்க இந்த ஓட்ட மந்திரத்துல ஓடுவதற்கு, நீங்க ஓடி தங்க பதக்கம் அடித்து ஜெயிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, நான் 3 மணிக்கே பயிற்சி எடுத்தேன், பல வருடங்களாக பயிற்சி எடுத்தேன், அந்த பயிற்சி தான் எனக்கு பலன் கொடுத்தது அப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மள கடன் என்ற காரியம், வியாதி என்ற காரியம், இன்றைக்கு சந்தேகம் என்ற காரியம், இன்னைக்கு நிறைய காரியங்கள் மனுஷனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. கோபம் என்ற காரியம், இதெல்லாம் வந்து மனுஷனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த ஆவிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களை சிறையிருப்புக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது.
அப்ப தானியேலுக்கு அருள்நாதர் இயேசு ஒரு விடுதலையை கொடுத்தாரே, ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரே. அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக, ராஜா சந்தோஷப்படத்தக்கதாக, மனிதர்கள் எல்லாம், தானியேலை சார்ந்த மனிதர்கள் எல்லாம் சந்தோஷப்படத்தக்கதாக ஒரு விடுதலையை தேவ ஜனங்கள் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இந்த நாளில் கூட இந்த அருமையான விடுதலை, தானியேல் விடுதலை பெற்றது போல நானும் இன்னைக்கு விடுதலையாக போறேன். கையை உயர்த்தி, எல்லாம் கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, இயேசுவே தானியேலை சிங்க குகையில விடுதலை ஆக்கினீங்க, என்னையும் இன்றைக்கு என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லைகளிலும் ஒரு விடுதலை தாரும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்க டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாரு, டாக்டர் இதை காலையில போடணும் மாத்திரை சரியா, இது நைட்டு போடணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை சேர்த்து போட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய மகனே, இந்த தானியேலுக்கு அருமையாகவே சிங்க குகையில அந்த சிறை இருப்புல ஆண்டவர் விடுதலையாக்கினார். இன்றைக்கு உங்களையும் விடுதலையாக்க போகிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது காரியம் கர்த்தருடைய மகனே கவனிங்க. முதல் காரியம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். மிகவும் சந்தோஷப்பட்டு அப்படியே தானியேல் தூக்கிவிடப்பட்டான். விசுவாசித்திருக்கிறபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், தானியேல் இடத்துல சாட்சியா நம்ம கேட்கிற ஒரு வசனம், இங்க வார்த்தை என்ன சொல்றதுன்னா, ஏன் அவனுக்கு அந்த ஒரு விடுதலை, ஏன் சேதம் இல்லாத ஒரு விடுதலை? இப்ப வாசிச்சீங்களா வசனம்? அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசேஷம் என்ன? தேவன் பேர்ல அவன், தேவன் பேர்ல அவன் விசுவாசித்தபடியா இன்றைக்கு நிச்சயமா நமக்கு விடுதலை உண்டு. உபத்திரத்துல, கண்ணீரில, துக்கத்துல, துயரத்துல, வேதனையில, பாடுகளில, நிந்தைகளில, அவமானங்களில, சூழ்ச்சிகளில, மாந்திரிகத்துல, செய்வில, அல்லேலூயா, எல்லாவற்றிலும் விடுதலை. எத்தனை பேருக்கு செய்வினை கட்டினால என் குடும்பம் இப்படியே நாளுக்கு நாள் ஒடுக்குது, இன்னைக்கு விடுதலை. இன்னைக்கு நீங்க நேரமா செய்யணும் என் மகனே. அப்ப தானியேலை குறித்து, தானியேல் சிங்க குகையில ஆண்டவர் விடுதலையாக்கினார்ல, ஆண்டவர் விடுதலையாக்கினால இன்றைக்கு உனக்கு விடுதலை. அப்ப அந்த தானியேலத்துல இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன பண்ணார் அவரு? விசுவாசித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றார். யோவான் புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனத்துல, யோவான் புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்குமா? நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விசுவாசிப்போம். என் மகளே, இந்த இடத்துல தினந்தோறும் ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. தினமும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தின் அறுவடையை இன்றைக்கு நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ள போற. அவர் நம்பி வந்திருக்கிறல, அவர் சமூகத்துல வந்திருக்கிறல, ஆண்டவர் தானியேலிடத்துல காணப்படுகிற ஒரு நல்ல விசேஷமான ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் விசுவாசித்தபடியால் தான் அவருக்கு சேதாரம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார் தீர்க்க தரிசனமா, நீ என்னை இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பள்ளியில பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, விதைலாம் கொடுத்துருக்காங்க. விதை யார் அதிகமா அந்த செடி சீக்கிரமா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட், அவங்களுக்கு கிஃப்ட். எல்லாரும் பொதிச்சாங்க, தண்ணி ஊத்துறாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஒரு சகோதரர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? டெய்லி தண்ணி ஊத்திட்டு எடுத்து பாத்துக்கிறான். நம்பிக்கை மனுஷனுக்குதா இல்லையா, மனுஷனுக்குதா? இந்த மாதிரி எண்ணம் நமக்கு என்ன வரும்? அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நமக்கு தோன்றும். நடக்குமா நடக்காதா, மனுஷனுக்குதா இல்லையா அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா செடியும் வளர்ந்தது, அவங்க செடி
இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு போறோம்னா நம்ம நம்பிக்கை மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான். அவர் உறுதியா பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்பட்டு அதாவது விசுவாசத்துக்குள்ள இருந்தனா அது உனக்கு தேவ பலனா இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அருமையான வார்த்தையின் வாயிலாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் விசுவாசித்தபடியா தான் அவனுக்கு விடுதலை. அந்த குகையிலிருந்து அவனுக்கு விடுதலைனா விசுவாசித்தான், அதனாலதான் அவனுக்கு விடுதலை. இன்னைக்கு அருள்நாதர் இயேசுவை பார்த்து சொல்றாரு, சந்தேகப்படாதே. நீ என்ன பண்ணாத? சந்தேகப்படாதே. இன்னைக்கு சந்தேகம் இருக்கிற குடும்பம் எவ்வளவு சீரழிந்து போதும். மனைவி சந்தேகப்படுறது, கணவனை சந்தேகப்படுறது, இந்த சந்தேகம்லாம் குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாத ஆக்கி விடுது. அல்லேலூயா. இன்னும் வேலை ஸ்தலத்துல போயிட்டா சூப்பர்வைசர் ஒர்க்கரை நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட்டுனே இருப்பாங்க. செஞ்சா கூட இன்னும் அவங்க செஞ்சதுல குறை நொட்டை இப்படிதான் சொல்லி அவங்க காயப்படுத்துவாங்க. வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல இப்படிதான் இருக்குது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிற ஒரு சத்தம் என்ன தெரியுமா? நீங்க சந்தேகப்படாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. அவரை நம்பும் போது என் அருள்நாதர் இயேசு நிச்சயமா அவனுக்கு காரியத்தை கைகூடி வரும்படி செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசத்தோடு இருங்க. அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இந்த மாதிரியான அருமையான வசனங்களை அறிக்கை செய்யுங்க. யோபு புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாருல, தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42 அவர் அதிகாரத்துல பாக்குறீங்களா? அப்படி நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசத்தோடு பேசுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ராணிக்கு மேல சோதிக்கப்படாத அருள்நாதர் இயேசு உங்க கூட இருக்கிறபடியா உங்க வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமா மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய மகனே, இன்னைக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. அதனாலதான் நம்ம எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரத்தை வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பக்கத்துல பார்க்கறோம், பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன போற, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். உனக்குன்னு ஒரு ஓட்டம் நியமிச்சிருக்கிறார். அவர் அந்த விசுவாச ஓட்டத்துல அவர் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் மேல சொல்லுகிறது, அது வாசிமா, இன்னொரு விஷயம் வாசிமா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுத்தி நெருக்குகிற பாவங்களை தள்ளிவிட்டு அல்லேலூயா விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே உங்க ஓட்டம் இருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க? இயேசுவையே நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க முகங்கள் பிரகாசம் அடையும், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உன்னிடத்துல திருமணம் பற்றிக்கிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு நினைக்கிறியா? நீ பிரகாசம் அடைவே. என் மகளே, இந்த வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் அற்புதமா சொல்லி வைத்திருக்கிற ஓடணும் ஓடணும். அல்லேலூயா. என்ன தோற்றத்தை நம்மள நெருங்கி, அந்த வசனத்துல என்ன தோற்றத்தை நம்மள நெருங்கி வருகிற பாரமான யாவற்றையும் பாவங்களை தள்ளிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இயேசுவை நோக்கி ஓடணும். கவனிங்களேன், சிங்கம் முயலை துரத்தும் போது முயல் போய் அந்த குகையில போய் அந்த அடைக்கல ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சிங்கம் தான் பலசாலியா இருந்தாலும் அவர் கையால என்ன அடி வச்சாலும் அந்த குகையில இருந்து ஒரு சேதாரமும் முயலுக்கு வரவே வராது. ஏன்னா அது இருக்கிற இடம் எங்க? அது இருக்கிற இடம் எங்க? சிங்கத்தினுடைய தன்முறையாக அந்த வெடிப்புல போய் அது அமர்ந்ததுன்னா சிங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகத்துல பாவங்கள், ஏராளமான பாவங்கள், திரளான பாவங்கள் நெருங்கி வருகிறது, நம்மளை ஒழித்து கொண்டு இருக்கிறது.
ஆனா அருணாதிரி சொல்றாரு, அவருடைய கண்மலைக்குள்ள நீ போய் உட்கார்ந்துட்டுனா உனக்கு எத்தனை பாவம் துரத்தினாலும் சரி, உனக்கு அல்லேலூயா அவரையே நோக்கி பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாய் அருணாதிரி இயேசு கொடுப்பார். ஆமென். இந்த வேதாகமத்துல எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரத்துல விசுவாச பட்டியல் அப்படியே போட்டுக்கிட்டே வருவான். நீங்க அந்த அதிகாரம் முழுக்க விசுவாசத்துல நீங்க யாரு வேதாகமத்துல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் எல்லாமே யாருன்னா உங்களுக்கு யாருன்னா பிடிக்கும் வேதாகமத்துல கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறத நீங்க வேதாகமத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொருவரும் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஜெயித்திருக்கிறாங்க, ஆண்டவரிடத்துல ஜெபித்தவங்க தான். அப்ப என் மகனே ஆண்டவர் இன்றைக்கு திருவலம் பற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த விடுதலையின் ஜபத்துல விடுதலையாக்க போகிறார். தானியேல் விடுதலையாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? என் மகனே அவன் விசுவாசித்தபடியால். நீங்க சந்தேகப்படாதீங்க, எந்த விஷயத்துல ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாய் அவன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் வாழ்க்கையில நடக்கும், நன்மை நடக்கும், தடைகள் மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், துயரம் மாறும். நான் நம்புறேன் ஏசப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா ஒரு விடுதலை உண்டு உங்க வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டு. அதற்காக நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் விசுவாசிக்கணும். 11வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தை குறித்து நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்குதான் எங்க பாஸ்டர் வந்து குணசேகர பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லாட்ட வந்து ஒரு கொம்பு எடுத்து வட்டம் போட்டு போனார். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? மாவாற்ற கல் வாங்க போறீங்க. அல்லேலூயா. அங்க இல்ல கல் இல்ல, ஆனா இங்க மாவாட்ட போறீங்கன்றது என்ன பண்ணாங்க? குறிச்சாங்க. அல்லேலூயா. காணப்படாத விசுவாசத்துல உறுதி காணப்படும். ஆமென். அதே போல அந்த இடத்துல நாங்க என்ன பண்ணோம்? அந்த மாவாற்ற கல் நாங்க வாங்கி மாவு அரைச்சோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா உங்களுக்கு திருவலம் பற்றுகிற ஒரு அருமையான வார்த்தை, நீங்க அவரை நம்புங்க, விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த சூழ்நிலையும் அவரே நம்புகிறபடியால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நல்ல முடிவு உண்டுமா? நல்ல முடிவு உண்டுமா? இன்னைக்கு வந்திருக்கல, உனக்கு ஆசீர்வாதமான முடிவு உண்டு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையிலே யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையிலே யாரும் இல்லையப்பா. வந்து நிற்கிறோம்,
இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ராஜாதி ராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, கர்த்தருடைய மகனே, முதல்ல நம்ம பார்த்தோம், தானியேல் சிங்கக்குகையிலிருந்து விடுதலையாக அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, அவனிடத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் எடுத்து வாசிக்க போகிறீங்க. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். இரண்டாவது காரியம் வாசிமா. ஆறு 10 வாசிங்க. ஆறு 10மா? அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் நேராக தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவனுக்கு சாதாரணம் இல்லாம அந்த குகையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான். இன்றைக்கு நமக்கும் சிறையிருப்பு இருக்கு, நமக்கும் பாடுகள் இருக்கு, நமக்கும் நிந்தைகள் இருக்கு. அதுல இருந்து சாதாரணம் இல்லாம விடுதலையாக வரப்போம். நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய மகனே, வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்துல தானியேல் என்ன பண்ணாரா? 3 வேளை ஜெபம் பண்ணார். 3 வேளையை தவறாம முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நீங்க முடிந்த வரைக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண நீங்க எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் நிறைய நேரம் முழங்கால் படிக்கிடலாம். வயசானவங்க தான் முழங்கால் படிக்கிட்டு தாமதிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க அதே பயிற்சியா நீங்க முழங்கால் படிக்க நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா நீங்க மணிக்கணக்கா முழங்கால் படிக்கிட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப பாருங்க, தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுமா? ராஜா சிலையை தான் வணங்கணும்னு ஒரு கட்டளை இருந்தது. ஆனா நான் ஜீவனுள்ள தேவனை தான் வணங்கணும்னு தானியேல் முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய மகனே, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ற, எப்படி யாரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற? அல்லேலூயா. இந்த தானியேல் பாருங்க, ராஜா வணங்க மாட்டேன், 3 வேளை தவறாம ஜெபம் பண்ணார். இன்னைக்கு ஜெபம் ரொம்ப 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 முக்கியங்க. அல்லேலூயா. ஜெப செய்வதுல நீங்க அது மூச்சு காற்றா இருக்கணும். ஜெபம் இல்லாதது கூரை வீடா இருக்கு. இன்னைக்கு நம்ம விடுதலை ஒண்ணா ஜெபத்தை கூட்டுங்க. ஜெபத்தை நீங்க தினமும் ஜெபம் செய்வதை அதிகமா பயிற்சி பண்ணுங்க. தினமும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணாத நாளே இருக்க கூடாது. நீங்க உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் அலாரம் இருக்கணும். உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் அலாரம், ஜெபத்துக்கான அலாரம் கண்டிப்பா இருக்கணும். உங்ககிட்ட அந்த நேரத்துக்கு அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணுவது, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அதிகாலையில் அவர் தேடுகிற அந்த ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல ஜெபத்துக்கு உதாரணமான ஆள் யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்துல அருணாதர் இயேசுவை போல யாரையுமே சொல்ல முடியாது. இயேசப்பா போல விசுவாசம் உள்ளவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதே போல ஜெபத்துக்கும் உதாரணம் யார் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நற்கிரிக்கும் நல்ல எடுத்துக்காட்டா என் அருணாதர் இயேசு மட்டும்தான் வாழ்ந்து முடித்திருக்கிறார். அதுக்காக தான் அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப இந்த இரண்டாவது காரியம் நீங்க இதை என்ன தெரியுமா செய்யணும்? தானியேலுக்கு சிங்க குகையில விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு என்ன சிறை இருக்கோ அது எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த விடுதலை நீங்க ஜெபிக்கணும். 3 வேளை ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுத்தீங்கன்னா அல்லேலூயா கட்டிக்கணும். எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வரும். கவனிங்களேன், எனக்கு திருமணம் தடை நின்று போச்சு. ஆனா அட்வான்ஸ் திருப்பி வாங்க. திருமணம் நின்று போச்சு, 30 நாள் தான் இருக்கு. சிலர் சொன்னாங்க அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடு, அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடு. நான் ஜெபம் பண்ணேன், ஏசு சுவாமி அல்லேலூயா, நான் வாங்க மாட்டேன் அட்வான்ஸ். ஆனா அதே தேர்தல் கல்யாணம் நடந்தது. ஜெபம் அதுதாங்க. நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அதே தேர்தல் 30 நாளுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடிட்டு, ஆனா நான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் அட்வான்ஸ் வாங்கவே இல்லை. திருப்பி மண்டபத்துக்கு கட்டின அட்வான்ஸ், சாப்பாடு கட்டின அட்வான்ஸ், அதெல்லாம் திருப்பி வாங்கவே இல்லை. ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையா இருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை.
அருள்நாதர் இயேசுடைய ஜெபம் நீங்க யோவான் புத்தகம் 17வது அதிகாரம் நீண்ட ஜெபம் பண்ணிருப்பார். அல்லேலூயா. ஆனா உரத்த சத்தமா ஜெபம் பண்ணாரு, லாசரு எழுந்துக்கோ. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? தானியேலுடைய ஜெபத்தெல்லாம் பாருங்க, நீங்க இதெல்லாம் கடைபிடிங்க. தானியேலுடைய ஜெபத்தை அந்த வழிமுறைகளை கடைபிடிங்க. நீங்க தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்துல பாருங்க, கூடி ஜெபம் பண்ணணும். நண்பர்களோடு கூடி ஜெபம் பண்ணுகிற அந்த உங்க குடும்பத்தோட ஜெபம், நண்பர்களோடு கூடி ஜெபம் பண்ற இந்த உணர்வு வரணும். வாசிங்க 2:17-18 தானியேல் புத்தகம் 2:17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் அழியாதபடிக்கு மறைபொருளை கொடுத்து பரலோக தேவனை நோக்கி அப்படின்னா ஜெபம் பண்ணார். என்ன பண்ணாரு? ஏமா உங்களுக்கு இப்போ ஒரு வெயிட் இருக்குது, அந்த வெயிட் என்னால 100 கிலோ தூக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல இருக்கிறால சப்போர்ட்டுக்கு கூப்பிடுங்க. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனையா, ஒரு காரியம் இது வரலையா, சப்போர்ட்டுக்கு ஆளுங்களுக்கு கூப்பிடுங்க. வீட்டுல பிரேயர் கூட்டத்தை வைங்க. பிரேயர் கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதம். நீங்க ஜெபத்தை நீங்க பிரேயர் கூட்டமா உங்க வீட்டுல நடத்துவது ரொம்ப ஆசீர்வாதம். அதுதான் தானியேல் செய்யறாரு. தானியேலுக்கு ஏன் விடுதலை கிடைச்சது அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு? அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள இங்க வசனம் சொல்லுது, அவர் உயிரே போயிடும். சொப்பனத்தை சொல்லணும். அது என்ன பண்ண தெரியுமா? உடனே நண்பர்களை கூப்பிட்டு தேவனை நோக்கி பார்த்தார். கையோடைய தலையிலோயா. அதனால நீங்க உங்களுக்கு உறவுக்காரங்க நண்பர்களை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண? ஜெபம் போட்டு அவர் தனிப்பட்ட முறையில 3 வேளை ஜெபம் பண்ணாரு. அது இல்லாம ஒரு இக்கட்டு வருதா, ஒரு ஆபத்து வருதா, ஒரு கஷ்டம் வருதா, உடனே என்ன பண்ணாரு? ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க? அடிக்கடி பிரேயர் கூட்டம் உங்க வீட்டுல வைக்கணும். பிரேயர் சத்தம் வைக்கணும். டெய்லி பிரேயர் கூட்டம் உங்க வீட்டுல குடும்பமா பிரேயர் பண்ணுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். நண்பர்களா ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதம். ஊழியர்களை கொண்டு ஜெபம் பண்ணுங்க, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. 18 வாசமா அனனியா பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே கையோடைய தலையிலோயா. இரவு ஜெபம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருவரும். அல்லேலூயா. நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு ஜெபம் பண்ற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. கவனிங்க, இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை. ராக்காலத்துல ஏன் நடக்குமா? ராக்காலத்துல எப்படி தூக்கம் நான் எழுதிட்டேன். ராஜா சொல்லிட்டார், ராஜாவோட கட்டளை, என் சொப்பனத்துக்கு பதில் சொல்லாதவன் எவனோ அவன் கொண்டு போடணும்னு ராஜா சொல்றாரு. ஆனா தானியேல் என்ன பண்ணல? தூங்குற நல்ல இரவுலாம் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, ராஜாக்கு என்ன சொப்பனம் சொன்னேன், அதோட அர்த்தம் என்ன, அதை குறித்து அவர் இரவு நள்ளிரவு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வந்திருக்கிற என் மகனே நள்ளிரவு ஜெபம். ஏசப்பா இரவெல்லாம் ஜெபிக்கிறவர். சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார்னா நைட் எல்லாம் மலையில ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் சீஷரை தேர்ந்தெடுத்தார். இயேசு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல அவர் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு இடத்தை கடந்து போகும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். அப்போ ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா கூட்டு ஜெபம் பண்றாரு. தானியேல் என்ன பண்றாருன்னா நள்ளிரவு ஜெபம் ஆண்டவரை நோக்கி பாக்குறாரு. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, 7 நாள் எரிக்கோ கோட்டை இடிந்து விழுந்தது. இன்னைக்கு 12 மணிக்கு ஜெபம் பண்ண போறேன். 12 மணிக்கு என் ஜெப நேரமே, நான் வந்து ஒரு கம்பெனில ஜேபிஎம் கம்பெனில ஒர்க் பண்றதுனால என் ஜெப நேரம் வந்து ஒரே நேரமா சார்ந்து இல்லை. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். ஏன் சொல்லுங்க? நான் செகண்ட் ஷிஃப்ட்னால 12:30 மணிக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து, நான் 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா 2 மணி வரைக்கும் சர்ச்சு மேல போய் அந்த பனியா இருக்கட்டும், வெயிலா எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப பனியா இருந்தா துணியாச்சு காதுல கட்டிக்கின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் 2 மணி வரைக்கும். அந்த ஜெபத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் பாருங்க, என் வாழ்க்கையில எல்லாமே அற்புதம். என் வாழ்க்கை அது நடக்கிறதுக்கு முன்னாடி இடையூறா, கஷ்டமா, உபத்திரமா, பாடா, இந்திரையா அப்படி இருக்கும். நப்பா இப்படி இருக்குது இவனுக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் நடக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. என் வேலை ஸ்தலத்துல கூட எங்க அருணாதர் ஏசப்பாவை நம்பி ஒரு சிஎல்லா போய் அங்க வேலை செய்ய பாருங்க. அப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த கேண்டீன்ல ஒரு வேளை நான் சாப்பிட முடியுமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என் ஏசப்பா அந்த நள்ளிரவு ஜெபத்தை கேட்டு முதன்மையான ஆளா வாங்க வச்சுட்டாரு. கையை தட்டி அல்லேலூயா. முதன்மையா நம்ம ஜெபத்துக்கு, நள்ளிரவு ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம்.
நீங்க 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு பணங்களை தேவையில்லாம செலவு பண்ற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. நீ இப்ப சமீபத்தில் கூட என் கார்ல பாத்தீங்கன்னா ஒரு புண்ணு ஏற்படுது. எல்லாம் சொன்னாங்க சுகர் வந்துருக்கு, உனக்கு சுகர் இருக்கு, நீ போய் டெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. நான் ஜீவனுள்ள தேவனை ஆண்டுகிறோம். அல்லேலூயா. அவரே மருத்துவர், கையை உயர்த்த. அல்லேலூயா. அவரே பரிகாரி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கையிட்டா அல்லேலூயா சுகத்தை தர வல்லவர். ஆமென். அப்ப ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தானியேல் நள்ளிரவுல ஜெபம் பண்ணாராம். நீங்க நள்ளிரவு ஜெபம் பண்ணி பாருங்க. 7 நாள் ஜெபம் பண்ணி பாருங்க. இங்க இருந்து புறப்படுறீங்க, ஆண்டவர் தூதன் உங்க கூட அனுப்புறாரு. அன்றைக்கு தானியேலுக்கு அனுப்பின தூதன், அந்த தூதன் உங்க கூட வரப்போறாரு. நீங்க வீட்டுக்கு போய் 7 நாள் நள்ளிரவு ஜெபம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் வேத வாசிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண வேதத்தை வாசிப்பேன். அது எழுப்புதல் எனக்குள்ள இந்த வேதாகமத்தை வாசிக்கிற எழுப்புதல் வரும்போது ஃபுல்லா பைபிளையே தரித்திருப்பேன், வசனத்திலேயே தரித்திருப்பேன். அந்த நள்ளிரவுல ஜெபம் பண்ணும்போது அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை ரகசியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். கையை உயர்த்தி. அல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தருடைய மகளே, வேத வார்த்தையோடு கூட ஜெபம் இருக்கணும். வேத வார்த்தையோடு கூட ஜெபம் இருக்கணும். வேத வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தானியேலுக்கு செஞ்சீங்களப்பா, தாவீதுக்கு செஞ்சீங்களப்பா, ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களப்பா, எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப தானியேலுடைய ஜெபம் பாருங்க, அவன் நள்ளிரவுல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். ஆண்டவர் இன்னைக்கு நள்ளிரவுல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தீர்க்கதரிசியா பாருங்க. 100% சொல்றேன். நீங்க 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நீங்க ரெகுலரா பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். அல்லேலூயா. ஒரு மண்டலம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாரம் தேவைப்படாது. நான் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் மாறி மாறி வருது. ஆனா கூட பாருங்க அந்த நேரத்துல ஆண்டவருக்கு எழுப்பு பண்ணிடுவாங்க. காலையில 3 மணிக்கு எழுப்பு பண்ணிடுவாங்க. அந்த 3 மணி வரைக்கும் நைட்ல வந்து அவ்வளவு நேரம் அந்த எனர்ஜியா ஆண்டவர் துதிக்கிறதுக்கு பலன் தருவார். அதனால கர்த்தருடைய மகனே நீங்க நள்ளிரவு ஜெபம் பண்ணுவதுல நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜெபம் தான் நம்ம என்ன பண்ணணும், விடுதலையாக்கும். எடுத்து வாசிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல இதோடு கூட ஜெபம் பண்றீங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமானது. கவனிங்க, வாசிங்க. தானியேல் சொன்னா உபவாசம் பண்ணி தேட ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது உபவாசமும் பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். கை உயர்த்தி. அல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்றவங்க பாவம் பண்ணிருப்பாரு. தான் ஜனத்துக்காக, தான் குடும்பத்துக்காக, தான் இனத்துக்காக. நான் கூட 5 மணிக்கு காலைல பிரேயர் நடக்குது எங்க திருச்சபையில. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் போயிட்டு திருச்சபைக்கு அவ்வளோ பாரத்தோடு ஆண்டவரே என் ஜனத்துடைய பாவங்களை மன்னிங்கப்பா. கர்ப்ப வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அந்த 5 மணிக்கு தேவ சமூகத்துல அந்த காலையில ஷிஃப்ட்னா அங்க அந்த 5 மணி பிரேயர் வைக்கும் போது அவ்வளோ பாரப்படுவோம். ஆண்டவரே என் ஜனத்துடைய பாவத்தை மீறுதல மன்னிங்கப்பா. அப்போ நீங்க உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். தானியேலுடைய ஜெபத்தை நீங்க கவனித்தோம். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ண யாரெல்லாம் உபவாசத்தோடு கூட வந்திருக்கீங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். நான் ஒரு மேய்ப்பனா இருந்து ஒரு சபைக்கு போதுகிறா இருந்து எந்த ஒரு காரியத்திலும் உபவாசம் இல்லாம போக மாட்டேன். ஒரு சபையில ஒரு நிகழ்ச்சினா அது முன்கூட்டியே உபவாசத்தோடு தான் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு கர்ப்ப வேதனை பட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சீமன் இருக்குது. அந்த வீட்டார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு திருமணம் நடத்துறேன், இன்னைக்கு திருமணம் நடத்திட்டு வரேன், அவங்க உபவாசம் பண்றாங்களோ இல்லையோ, நான் 3 நாளா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். என் மேல விழுந்த கடமை அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு தராது. ஒரு மேய்ப்பனா இருந்து ஒரு சபைக்கு போதுகிறாக இருந்து நீ ஜெபிக்காம உபவாசம் இல்லாம இருக்க கூடாதுன்றத ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி எவ்வளவு பாரப்படணும், குடும்பத்துக்காகவும் பிள்ளைக்காக நீ எவ்வளவு உபவாசம் இருக்கணும். ஒரு காரியத்தை துவங்கும் போது உபவாசத்தோடு தான் செய்யணும். அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அதுக்கு பலன் அவர் தருவார். உபவாசம் பண்ணுவதற்கே ஜெபம். ஆண்டவரே நாளைக்கு உபவாசம் இருக்க போறேன், என் சரீரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, எனக்கு ஆரோக்கியத்தை தாங்க, நீங்க சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானியேலை சிங்க குகையிலிருந்து விடுதலையாக்க முதல் காரணம் என்ன பார்த்தோம்? விசுவாசம். 2வது காரியம் என்ன பார்க்கிறோம்? ஜெபம். அந்த ஜெபத்துல கூட்டு ஜெபம், நள்ளிரவு ஜெபம், உபவாச ஜெபம், பாவத்தை அறிக்கை பண்ணுகிற ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி என் கை ஒன்று குறுகி போனேன்றார். உங்க பாவம் தான் எனக்கு தடுக்குது, உங்க பாவம் தான்
தடுக்குது ஆண்டு சொல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தினந்தோறும் இதை செய்யணும். கண்களினால, சிந்தையினால, வாக்கினால, உள்ளத்தினால, நடத்தினால நான் செய்த பாவங்களை மன்னிங்க சுவாமி. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், இதை சொல்லி அறிக்கை பண்ணணும். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவாமி அதிகாலையில ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. யோபு அதிகாலையில ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆபிரகாம் அதிகாலையில ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. யாக்கோபு அதிகாலையில ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தை ஆரம்பிச்சுங்கப்பா. அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, நான் ஜெபிக்கணும் ஜெப ஆவி ஊற்றும்